ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் மோந்தா புயல். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தெலுங்கிலும் மக்களுக்கு புயல் எச்சரிக்கை அறிவிப்பு. புதிய கட்சி துவங்கினார் புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு. கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதோடு தற்காலிக உறுப்பினர்களும் நியமனம். புதுச்சேரி முருகன் கோவில்களில் விமர்சையாக நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சி. அரோகரா என முழக்கமிட்டு பக்தர்கள் பரவசம். மோந்தா புயல் எதிரொலி. புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆந்திரா அருகே மோந்தா புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் ஒலிபெருக்கி மூலம் தெலுங்கு மொழியில் மக்களுக்கு புயல் முன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மோந்தா புயல் வலுப்பெற்று அக்டோபர் 28 மாலை அல்லது இரவு ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி பிராந்திய பகுதியான ஏனாமில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் 3 நாட்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும், புயல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து IRBN ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவும், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை 18 அரசு பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைப்பது குறித்தும், ஆற்றில் இருந்து வெள்ள நீர் கரையோர பகுதிகளுக்கு புகுவதை தடுக்கும் வகையில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் பகுதி ஆந்திர மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு தெலுங்கு மொழியில் புயல் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் ஒலிபெருக்கி மூலம் விடுக்கப்பட்டு வருகிறது. కావున యానం ప్రజలు అప్రమత్తంగా ఉండండి. మీ ఇళ్లలో కరెంటు ఉన్నప్పుడు మీ యొక్క మోటార్లు వేసుకుని త్రాగునీటిని నిల్వ ఉంచుకోండి. ముఖ్యంగా మీ పిల్లలను బయటకు పంపకండి. అదేవిధంగా మీరు యానం ప్రజలు బయట రోడ్లపై వెళ్ళవద్దు. యానం ప్రాంతంలో ఉన్న రేషన్ షాప్లలో ఇచ్చే దీపావళి కిట్లను పొంది మీ ఇళ్లలో పెట్టుకోండి. ముఖ్యంగా మత్స్యకారులు ఎవరు వేటకు వెళ్ళరాదు. మత్స్యకారుల బోట్లు, నావలు, తెప్పలు, புதிய கட்சியை துவங்கியுள்ள சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களையும் நியமித்தார். புதுச்சேரியின் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்தார். இந்நிலையில் நமது மக்கள் கழகம் என்ற பெயரில் தனி கட்சியை தொடங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களையும் நியமித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரி உரிமையை காக்கவும், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் புதிய அரசியல் கட்சியை துவங்கி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளர்களாக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு, துணைத் தலைவராக சீதாராமன், பொதுச் செயலாளராக விநாயகம், இணை பொதுச் செயலாளராக சுந்தரராஜு, பொருளாளராக செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம், தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க கட்சி உறுதியுடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மூன்றாவது அணி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை எடுத்துக்கிறோம். அந்த மூன்றாவது அணியில வருங்காலத்துல யார் யார் வருவாங்க இருப்பாங்கன்றத அறுதிட்டு சொல்ல முடியாது. காலம் பதில் சொல்லும். டெல்லியிலிருந்து இயக்கப்படுது. அதிமுக, திமுகலாம் தமிழ்நாட்டில இருந்து இயக்கப்படுது. இன்னைக்கு புதுச்சேரிக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும், நாங்களாம் புதுச்சேரி மண்ணின் உரிமைக்காக போராட போறோன்னு NR ஒரு கட்சி தொடங்கினார்.
2011. இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு அவருடைய தனித்தன்மை இழந்துட்டு, அப்ப புதுச்சேரிக்குன்னு நாங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு அணியை உருவாக்குறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். அதை வெற்றி பெறுவோம். புதுச்சேரியில் உள்ள முருகன் கோவில்களில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 26ஆம் தேதி முருகன் வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி இரவு நடைபெற்றது. இதற்காக முருகன் சிறப்பு அலங்காரத்துடன் கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரை பக்தர்கள் ஆடி பாடி சுமந்து வந்தனர். அப்போது பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. தொடர்ந்து ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளிய முருகன் சூரபத்மனை வதம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் முன்பு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் சுப்பையா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதேபோல் சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், பெத்துச்செட்டிப்பேட் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட முத்துக்குமார சுவாமி கோவில், காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவில், மிஷன் வீதியில் உள்ள காலதீஸ்வரர் கோவில், முதலியார்பேட்டை வெள்ளாழ வீதி முத்துக்குமார சுவாமி கோவில், முத்தியால்பேட்டை சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், நயினார் மண்டபத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. எம்பெருமான் முருகன் இதோ ஆக்ரோஷமாக ஆடி வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த பக்தர் மணிகளே, வேல் வீரவேல் வெற்றிவேல். எந்த பாதியிலே உன்னுடைய கந்தனுக்கு, கருமனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு வெற்றி, முருகனுக்கு மோந்தா புயல் அக்டோபர் 28ஆம் தேதி ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகில் கரையை கடக்க உள்ளதால் புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி இரவு மோந்தா புயல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே 28ஆம் தேதி காலை அல்லது மாலை கரையை கடக்கும் என்றும், புயல் கரையை கடக்கும் போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புயல் காரணமாக ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், வருகிற நாட்களில் வட தமிழ்நாடு கடல் பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று 30 முதல் 35 கிலோமீட்டர் வரையில் வீசும் என்றும், அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் புயல் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் சென்னை, நாகப்பட்டினம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் கப்பல் போக்குவரத்தும் சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் துறைமுக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில்
காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், அதன்படி காவல்துறை கண்காணிப்பாளர்கள், நிலைய அதிகாரிகள் மாலை 6 மணி இரவு 11 மணி வரை தீவிர ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொரு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் 6 இடங்களை தேர்வு செய்து தினமும் 4 மணி நேரம் வாகன தணிக்கை செய்ய வேண்டும் என்றும், இதனை உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், ரோந்து பணியின் போது அதிகாரிகள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி ஏனாம் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி விழுந்து விபத்தில் சிக்கிய வீடியோ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 1 வாரமாக மழை விட்டு பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள சாலைகள் பழுதாகியுள்ளன. மேலும் அங்குள்ள திராட்சாராம ரெட்டி சாலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி சிலை அருகே சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த முதிய தம்பதியினர் அங்கிருந்த பள்ளத்தில் தவறி நிலை தடுமாறி விழுந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வைக்கு வந்தவுடன் உடனடியாக இந்த சாலை மற்றும் அங்கு பழுதடைந்துள்ள சாலையை சீரமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். 3ஆம் சுற்று மருத்துவ கலந்தாய்விற்கான தகுதி வாய்ந்த மாணவர்கள் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் 3ஆம் சுற்று கலந்தாய்விற்கு அரசு, நிர்வாகம், சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டின் காலியிடங்களுக்கான தகுதி வாய்ந்த மாணவர்களின் பட்டியல் www.centacpuducherry.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் 2ஆம் சுற்று மருத்துவ கலந்தாய்விற்கு பின்னர் காலியாக உள்ள இடங்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநில இடஒதுக்கீட்டின் கீழ் ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மருத்துவ கல்லூரிகளில் இடம்பெற்றுள்ள 63 மாணவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் மாணவர்கள் தங்களது டேஷ்போர்ட் மூலம் லாகின் செய்து தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,225 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1620 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.